மதுரை ரயில் நிலையத்தில் 500க்கும் மேற்பட்ட வாகனங்களை ஒரே இடத்தில் நிறுத்த கட்டியமைக்கப்படும் 3 மல்டி லெவல் பார்க்கிங் லாட்கள். சுமார் 347 கோடி ரூபாய் செலவில் மதுரை ரயில் நிலையத்தை உலக தரத்தில் உயர்த்த விரைவுபடுத்தப்படும் மறுசீரமைப்பு பணிகள். அமிர்த பாரத் திட்டத்தின் கீழ் பிரம்மாண்டமான பல மறுசீரமைப்புகளுடன் 7 தளங்களில் உள்ள பிளாட்ஃபார்ம்களுக்கும் செல்ல லிப்ட் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மதுரை ரயில் நிலையத்துல விமான நிலையத்துக்கு இணையான வசதிகளை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மறுசீரமைக்கிற பணிகள் தான் தீவிரமா நடந்துகிட்டு வருது. தெற்கு ரயில்வே உடைய அறிக்கையின்படி புதிய RPF அலுவலகம், அதுக்கப்புறமா அடித்தளம், அதை தொடர்ந்து கிழக்கு, அதுக்கப்புறமா மேற்கு முனையத்தை இணைக்கிற வான்வழி பாதைன்னு இப்படி பல நடவடிக்கைகள் அங்க எடுக்கப்பட்டு வருது. இது மட்டும் இல்லாம பெரியார் பேருந்து நிலையம், அதுக்கப்புறமா மதுரை சந்திப்பை இணைக்கிற சுரங்க பாதையோடைய ஒரு பகுதியும் நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திட்டத்தின் கீழ மதுரை சந்திப்புல இருக்கக்கூடிய கிழக்கு, அதுக்கப்புறமா மேற்கு பகுதியில புதுப்பிக்கப்பட்ட 2 டெர்மினல்கள், அதுக்கப்புறமா ரயில்வே வளாகம், அதை தொடர்ந்து பெரியார் பேருந்து நிலையத்தை இணைக்கிற சுரங்க பாதை, பார்சல் போக்குவரத்துக்காக பிரத்யேகமான சரக்கு மேம்பாலம்னு பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம அங்க பார்க்கிங் வசதிகளை இணைக்கிற வகையில 2 ஸ்கை வாக்குமே அமைச்சிருக்காங்களாமா. இந்த ரயில்வே நிலையத்துக்காக 3 மல்டி லெவல் பார்க்கிங் லாட்களும் திட்டமிட்டு இருக்காங்களாமா. இந்த திட்டத்தின் கீழ கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையமும் அமைக்கிறதுக்காக திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மதுரை ரயில்வே நிலையத்துடைய கிழக்கு முனையத்துல அங்க இருக்கக்கூடிய தரை, அதுக்கப்புறமா முதல் தளத்துல 25% வேலைப்பாடுகள் முடிஞ்சதா சொல்லப்படுது. மதுரை மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யற வகையில மதுரை ரயில் நிலையத்தை உலக தரத்துல உயர்த்தறதுக்கான வேலைப்பாடுகள் தான் அங்க தீவிரமடைஞ்சதா கூறப்படுது. இதை தவிர இந்த அமிர்த பாரத் திட்டத்தின் கீழே மதுரை கோட்டத்தில் இருக்கிற பல ரயில் நிலையங்களை மறுசீரமைப்பு செய்யறதுக்கான நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி கூறப்பட்டிருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் நியூஸ்ல பதிவு செய்யுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.